எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கவிதை கோபால். நான் எல்லா ஊர்லேயும் சுற்றிருக்கேன், எங்கெங்கேயோ சுற்றினேன். இன்னைக்கு நான் இருக்கிற இடம் பெங்களூர். அங்கே தான் என்னை கடற்கரையும் கொடுத்து வச்சுருக்காங்க. அங்கே என்னை கூப்பிட்டு வந்து ரமோ அண்ணன் ஒரு அண்ணன் என்னை கூப்பிட்டு வந்தார். அவர் தான் இப்போ எனக்கு கடற்கரையும் கொடுத்து ரூமில் இடம் கொடுத்து வச்சுருக்காரு. நான் இந்த ரூமில் இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு எனக்கு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் என்னை வச்சு நிறைய பேர் சம்பாரித்தாங்க. ஆனால் கை விட்டு எண்ண முடியாத அளவுக்கு சம்பாரித்தாங்க. ஆனால் இப்போ என்கிட்ட யாருமே இல்லை உண்டு. ஆனால் நான் இன்றைக்கி தனியாக உட்காந்து நான் தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களாம் நம்மளை வச்சு சம்பாரித்தாங்களே, நம்மளால் எதுவுமே சம்பாதிக்க முடியலையே அப்படிங்கிறது தான். ஏன் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. மற்றவங்களாம் ஒன்று வச்சு சம்பாரித்தாங்க, நீ ஏன் சம்பாதிக்கல அப்படின்னு. அது என்னோடய மிஸ்டேக் தான். நான் யாரையும் குத்த சொல்ல. என்னோடய மிஸ்டேக், என்னோட இது தான். அதனால தான் நான் சம்பாதிக்க முடியல. மற்றவங்களாம் சம்பாதிச்சாங்க. ஏன் இப்போ எதுக்கு இந்த விளக்கம்லாம் உனக்கு தெரியுமில்ல, ஏன் இப்போ என்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒரு புதுசாக ஒரு பாடல் எழுதியிருக்கேன். அந்த பாடலுக்கு ஃபைனான்சர் கேட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். அந்த பாடலுக்கு ஃபைனான்ஸ் கொஞ்சம் பண்ணிங்கன்னா நான் எப்படியாவது வெளியே வந்துடுறேன். நான் வெளியே வந்துட்டேன்னா போதும், இந்த தமிழகத்துக்கு நான் யாருன்னு காமிச்சிடுறேன். இந்த ஒரு பாட்டுக்கு நான் அந்த பாட்டோட அது ஒரு அம்மா பாட்டு தான். அந்த பாட்டு பல்லவி மட்டும் பாடுறேன். எப்படி இருக்குன்னு கேட்டு நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ண முன்னாடி வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாராவது இருந்தீங்க அப்படின்னா என் கான்டாக்ட் நம்பர் நான் இதில் போடுறேன், கொஞ்சம் வாங்க. நன்றி. பத்தினி தெய்வமேடா அம்மா, உத்தமையாய் வாழ்ந்தவேடா, 2 மாதங்களா என்னை கருவில் சுமந்தவடா, அம்மா போல உலகத்தில் கடவுள் ஏதடா, என்ன அடித்தாலும் பிடிச்சாலும் அம்மா தானடா, எங்கள் அம்மா தானடா. தான் பல்லவி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் இதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன். கொஞ்சம் நீங்கள் கை கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எப்படியா வளர்ந்துறேன். நன்றி. இப்படி உங்கள் கவிதை கோபால். நன்றி.